செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கிளியாற்றில் நேற்று சிக்கிய தனியார் பேருந்து 28 மணி நேரத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்கப்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அருண்குமார் இணைகிறார். வணக்கம் அருண்குமார், மேலும் விவரம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக கடுமையான மழையானது பெய்து வந்த நிலையில் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியாக விளங்கக்கூடிய மதுராந்தகம் ஏரியிலிருந்து 7000 கன அடி தண்ணீரானது கிளியாற்று மூலமாக வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று 50 பயணிகளுடன் கச்சேரியிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தானது சகாய நகர் பகுதியில் உள்ள கிளியாற்றில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்தது. இந்த பேருந்தை மீட்கும் பணி நேற்று நடைபெறாத நிலையில் இன்று காலை மழை பொழிவு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இல்லாத காரணத்தால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது குறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று தனியார் பேருந்து மாற்றிய நிலையில் இன்று ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த தனியார் பேருந்தை மீட்டுள்ளனர். இந்த தனியார் பேருந்தானது வெள்ளாற்றில் சிக்கிக்கொண்டு 28 மணி நேரம் கழித்து மீட்கப்பட்ட சம்பவம் இங்க ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். திண்டுக்கல்லில் கடந்த 3 நாட்களாக இடைவிடாமல் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள வில்பட்டி பிரிவு அருகே மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குறிஞ்சிவேல் இணைகிறார். வணக்கம் குறிஞ்சிவேல், மேலும் விவரம். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 3 தினங்களாக இரவு பகல் பாராமல் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இது ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமான மழையும் பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே லேசான மண் சரிவும் ஒரு சில இடங்களில் மரங்களும் முறிந்து விழுந்து வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானலில் இருந்து பல்லங்கி கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் வில்பட்டி பிரிவு எனும் இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்லங்கி, அட்டுவம்பட்டி, மாட்டுப்பட்டி, பாறைப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் ராட்சத பாறைகள் கிடப்பதால் அதனை அகற்றும் பணியில் தற்போது வரை எந்த ஒரு துறையினரும் வராத காரணத்தால் இந்த சாலையில் பயணம் மேற்கொண்ட வாகனங்கள் சாலையை கடக்க முடியாமல் கொட்டு மலையில் நடந்தபடி நீண்ட வரிசையில் காத்திருந்து இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் திண்டிவனம் நரசிங்க பெருமாள் கோவிலில் மழைநீரானது சூழ்ந்துள்ளது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கலிபுல்லா இணைகிறார். வணக்கம் கலிபுல்லா, மேலும் விவரம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வீடுகளிலும் மற்றும் விவசாய நிலைகளும் தண்ணீர் புகுந்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் முழுவதும் பெய்த அதி கனமழையால் திண்டிவனத்தில் வகாப் நகர், காந்தி நகர், நாகலாபுரம், திடங்கல், கசாமியான் தெரு பகுதி, RS கிளை தெரு போன்ற பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஸ்ரீ நரசிம்மர் பெருமாள் கோவிலில் தற்போது அதிக அளவில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் உடனடியாக நகராட்சி மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் கோவிலில் சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கலி அப்துல்லா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.